குழம்பு நைட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்க போகிறோங்க. நல்லா மீன் வந்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு நல்லா போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க 2 முறை. ரொம்ப தண்ணியில் ரொம்ப அழைக்க வேணாம், ஏன்னா வந்து மீன் உடஞ்சிரும். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் சீரகம், வெந்தயம், கடுகு எல்லாம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிய விட்ட பிறகு கொஞ்சமாக வந்து நீங்கள் 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஆட் பண்ணிவிட்டு 3 தக்காளி பழம் நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. 1 தக்காளி நல்லா வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் குழம்புத்தூள் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க, நல்லா எண்ணெய் பொரியிற மாதிரி. நைட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது புளி எசன்ஸ் தாங்க. லெமன் சீஸ் புளி நல்லா ஊற வச்சுக்கோங்க. தண்ணி வந்து கம்மியாக ஊற வைங்க, அப்போ நல்லா புளி கரைச்சல் வந்து திக்காக வரும். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், புளி கரைச்சல் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் இல்லை 3 கிளாஸ் புளி நல்லா ஊற்றிக்கோங்க. 1 ஒரு 15 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நீங்கள் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா சேர்க்கலாம். ஒவ்வொன்றா சேர்க்கும் போது நல்லா பெரிய மீன் நல்லா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது நல்லா சீக்கிரம் வெந்துடும். அதை போட்டு கொஞ்சம் பபிள்ஸ் மேலே வரும்போதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எசன்ஸ் எல்லாம் மீனும் நல்லா ஒட்டி வரும். ஸோ சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபைனல் ஸ்டேஜ். ஒரு மாதிரி நல்லா வந்து நீங்கள் கலர் வேண்டாம், நல்லா ஆட்டி விடுங்க. கடாயை மட்டும் நல்லா ஷேக் பண்ணும்போது நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் எல்லா மசாலாஸுமே. நீங்கள் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பாயில் செக் பண்ணுங்கள், ஃபிஷ் நல்லா பாயில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன கரண்டி இல்லைன்னா சின்ன நைஃப் எடுத்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 5 மினிட்ஸ் வந்து ஓப்பன் லிட்லேயே வந்து விட்டிங்கன்னா நல்லா வந்து எசன்ஸில் நல்லா கலந்து வரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா நீங்கள் காலையில் வந்து நீங்கள் நல்லா அப்படியே இருக்கும் டிஃபனுக்கு. மதியானம் லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போகும்போது மட்டும் ஒரு முறை சூடு பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு தயாராகிடுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.